நண்பர்களா, நூடுல்ஸ் ஸ்ப்ரே எப்படின்னா நல்லா சிறப்பாக செய்வாங்க. சும்மா போனா பொக்குக்கு செய்கிற மாதிரி இல்லைங்க. இந்த பாருங்க, 2 நூடுல்ஸுங்க, 3 நூடுல்ஸ் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாச்சுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஒரு வதக்கிடுவோங்க. வதக்குறதுக்கப்புறம் அந்த மெஞ்சி வேக வச்சிருக்க தனியாக எடுத்து வச்சுருவோங்க. வதக்கிறதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு 2 முட்டையை எடுத்து அது மேலே உடச்சி ஊற்றுவோம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா நம்ம செய்கிற முறையில் தாங்க மருத்துவ குணம் இருக்குது. சும்மா போனா போக்குக்கு செஞ்சால் அது மருத்துவம் இல்லை, உடம்புக்கு கெடுதல் தான். போனா போக்குக்கு எந்த சமைச்சாலும் ஆயில் ஊற்றும் போது கொஞ்சமாக ஊற்றுனேன். அதே மாதிரி மருத்துவம்னா மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டுலாம் உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் மிளகுத்தூளும் ஜீரகத்தெல்லாம் போடும்போது எதில் சேர்த்துக்கிட்டாலும் இந்த சளிகள் எல்லாம் நமக்கு குறைச்சிடும். நூடுல்ஸ் ஒன்றும் அப்படி ஒன்றும் கெடுதலான ஒன்று ஐட்டம்லாம் கிடையாது. அரிசி மாவில் செய்கிறாங்க. அதுவும் இங்கெல்லாம் யூஏலாம் துபாயிலெல்லாம் ஃபுட்டு முறையாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. பண்டதே கலக்க முடியாது இங்கெல்லாம். இந்த பாருங்க, ஜீரகத்தூள் அரைச்சி தான் வச்சிருக்கோம். நாங்கள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் நான் அரைச்சி தான் வச்சிருப்பேன். கடையில் வாங்க மாட்டேன் பவுட்ரு. கடையில் பவுட்ரு வாங்கினா அது டேஸ்ட் கொடுக்காது, ஒரிஜினலாகவே இருக்காது. அதனால் அரைச்சி நம்ம வச்சுக்கினேன். இந்த பாருங்க, மிச்சல் எல்லாம் மசாலாலையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கட்டிட வேண்டியது தான். கிண்டுனதுக்கு அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு ஒரு கிண்டு கட்டிட்டு நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸ் எடுத்து போட்டு அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டுவோம். ஒரு 5 நிமிஷம் ஒரு கிண்டு கிண்டுனீங்கன்னா டேஸ்ட் மனம் கொடுத்துறாங்க, ஒரு மாதிரியான மனம். ஆனால் உடம்புக்கு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், கெடுதல் கிடையாது. சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா செய்யலாங்க. நூடுல்ஸ் அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.